வெல்கம் டு மை சேனல் குக் வித் ஸ்ரீ. இன்றைக்கி டுடே ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுட்டு நம்ம மண்ணாக இருக்கும் பார்த்திங்களா, நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே இருக்க தோலை எடுக்கணும். கண்டிப்பாக தோல் எடுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம நேராக கத்தியை வச்சு நம்ம நேராக கோடு மாதிரி போட்டுட்டு 2 சைடில் இங்கிட்டும் லைட்டாக ஆட்டணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் அந்த தோல் மேலே எடுத்துகிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். ஒவ்வொருத்தவங்க இதை ரவுண்டாக கட் பண்ணி அதை எடுப்பாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அதை விட இது ஈஸியாக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அந்த தோலை ஃபுல்லாக நல்லா எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வாஷ் பண்ணணுன்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கிழங்க, அதனால நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்து அந்த கிழங்கோட 2 சைட்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிழங்கோட 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு அந்த மண் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மண் இருக்கனால சைடில் 2ஐயும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக தூக்கி எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிழங்க ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணால் கொஞ்சம் வேகிறது ஈஸியாக இருக்கும். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை 4ஆக கட் பண்ணி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம ரவுண்டாக கட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, இதை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சில ஊரில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை குச்சி கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்குலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த கிழங்குல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது, சரிங்களா. இது ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா நம்ம மலச்சிக்கல் தான் இது நமக்கு சரி செய்யுது, சரிங்களா. நம்ம செரிமானத்தை மேம்படுத்துது. அதனால் நமக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இது மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாத்ரூம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அடுத்து இதில் கார்போஹைட்ரேட் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதை எடுத்தாலும் லிமிட்டாக தான் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வேகமாகவே பசிக்காதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு நிறையிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் எப்படி சின்ன கிழங்கா எடுத்திருக்கேங்க. அதனால் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. இது நடுவில் நார் மாதிரி வருங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் நார் மாதிரி வரும் பார்த்திங்களா. இது மாதிரி வருங்க, நார் மாதிரி. நம்ம அதை என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணும்போதே அந்த நார் வருங்க. அதை நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது அந்த நார் இருக்கும். அந்த நார் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் சிரமப்படாமல் சாப்பிடுவாங்கங்க. இப்போ நம்ம அந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட் பண்ணுறதாங்க பெரிய பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்கெல்லாம் எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கணும். கிழங்கு மூழ்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கிழங்கு அதில் நம்ம போட்டுறணும். தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்கான்னு பார்த்து போடணும். இல்லை அப்படின்னா கிழங்கு அடி பிடிச்சி போயிருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், சரிங்களா. இப்படி தான் இருக்கும். நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா கிழங்கு மூழ்கிற அளவுக்கு போட்டோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மேலே மூடிக்கலாங்க. மூடிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக்கர் சூடாகட்டுங்க. சூடாகினதுக்கப்புறம் மேலே அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே குக்கரோட விசிலை அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். முன்னாடியே மாட்டினா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் மாட்டினா கொஞ்சம் வேகமாக விசில் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஏற்றதுக்கு மாதிரி கிழங்கோட அந்த விளைச்சலுக்கு ஏற்றதுக்கு மாதிரி நம்ம விசில் விட்டுக்கலாங்க. 1 விசில்னாலும் விட்டுக்கலாம், 2 விசில்னாலும் விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்த கிழங்கு கொஞ்சம் இலசிலேயே பிடுங்கிட்டேன். அதனால் ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கிறேன். கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 விசில்னாவது விடணும். இப்போ நான் 1 விசில் ஆல்ரெடி வந்துடுச்சு. இன்னொரு விசில் விட்டுக்கிறேங்க. இன்னொரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம விசிலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்க எடுத்து வச்சுக்கலாங்க.
ஓகேங்களா. விசில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சூடாக இருக்கனால கிழங்கு குழஞ்சிருங்க. இப்போ வந்து நம்ம விசில் விட்டுட்டோம். நானே கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வச்சுட்டேன். பாருங்கள் தண்ணி மேலே வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிட்டு நம்ம அந்த கிழங்குல வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் கூலிங் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் குழையாமல் வருங்க. நம்ம கிழங்கு வந்து தனியாக குக்கரில் இருந்து நம்ம தனியாக கிழங்க மட்டும் எடுத்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாங்க, இல்லை நம்ம வந்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாங்க, நம்ம இஷ்டம் தான். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயை வந்து நல்லா சூடேறிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு சூடேறினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோங்க. நம்ம வேணுங்கிற அழுத்திக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடேறட்டும் எண்ணெய். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வதக்கி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிச்சுனாலே கொஞ்சம் பொன்னிறமாக வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து கடுகு பொரிஞ்சிடுச்சு. உளுந்தம்பருப்பும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம போடும்போது என்ன கலராக இருந்தது, இப்போ என்ன கலராக இருக்குதுன்னு பார்த்துக்கிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து உளுந்து வந்து பொன்னிறமாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கருக விட்டுட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி போயிருங்க. அதனால் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எப்படி இருக்குது கருகாமல் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. சரிங்களா. கருவேப்பிலை எடுத்து அதையும் லைட்டாக போட்டு கிண்டிட்டோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கருவேப்பிலை அந்த நல்லா பொரிஞ்சாதாங்க நம்ம கிழங்குக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பொரியாமல் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பூண்டை வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த பூண்டை வந்து நம்ம போட்டு அந்த எண்ணெயோடு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி பூண்டோட அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா பச்சை பூண்டாக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பூண்டு வதங்கிடுச்சு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கலருக்காக தான் போடுறேன். நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து அரைச்ச மசாலா பொடி கொஞ்சம் இருக்குது. அதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா. வீட்டில் அரைச்ச பொடி தான். அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளை கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூளையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள் நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம நல்லா போட்டு நம்ம ரெண்டையும் நல்லா வந்து கிண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சு தான் நம்ம இது பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிழங்கு எடுத்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வடிகட்டி வச்சுருக்க கிழங்கு எடுத்து வந்து அதில் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி விடணும். ரொம்ப கிண்டினாலும் குழஞ்சிரும். அதனால் வந்து லைட்டாக அப்படியே மேலாப்பில் லேசாக நம்ம கிண்டினா தான் அது வந்து குழையாமல் கிழங்கு அப்படியே இருக்கும். அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளறி விடணும். மேலேயும் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த கிழங்குல வந்து நம்ம மெதுவாக கிண்டுங்க அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஸ்லோவாகவே ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிண்ணதுக்கப்புறம் கிழங்கோட வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிழங்கு இருக்கணுங்க. இதை வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இதில் நிறைய இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இது சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதை வயிற்று புண் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் கூட ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் சூடாக இருக்கவங்க வந்து இதை சாப்பிட்டா கொஞ்சம் உடல் சூடு குறையும். இந்த கிழங்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ரத்த சோகை இருக்கவங்க சாப்பிட்டாலும் கொஞ்சம் பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஒவ்வொருத்தவங்க அந்த கிழங்கை வந்து சாப்பிடுவாங்க. பச்சையாக தோல் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. பச்சையாக வந்து இதை வந்து சாப்பிடக்கூடாது. வேக வச்சு வந்து நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பச்சையாக சாப்பிட்டோம் வந்தோம்னா
பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம கிழங்குல வந்து பொரியல் மட்டும் பண்ணாமல் தோசையும் செய்யலாம், உப்புமா செய்யலாம், அடை செய்யலாம், எல்லாமே வந்து இதில் வந்து செய்யலாம். நிறையா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த கிழங்குல வந்து உப்பு போட்டிருப்போம். நமக்கு வந்து உப்பு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். உப்பு இல்லை அப்படின்னம்னா வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக பவுலில் சர்வ் பண்ணால் மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடிங்க. கடைசியில் லாஸ்ட்டாக புதினாவை தூவி விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருமையான சுவையான மணமான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடிங்க. இதை வந்து நம்ம சாப்பாட்டோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியிலமையும் தொட்டு சாப்பிட்லாம், ரசம், கஞ்சி இது மாதிரி எதோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வீட்டில் வந்து கிழங்கு இருக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.